வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நவராத்திரி தொடங்கிவிட்டது. நாமும் கொலு வைக்க ஆரம்பித்து விட்டோம். இந்த நவராத்திரி 2ஆம் நாளில் நாளை வெள்ளிக்கிழமை வருகிறது. அந்த வெள்ளிக்கிழமையில் அதாவது எந்த அம்பிகை உருவமாக வருகிறார், அவர்களுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும், எந்த நிறத்தில் அவர்களை பூஜிக்க வேண்டும், எந்த மந்திரங்களை கூற வேண்டும் என்பதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தினமும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் எங்கள் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் எங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய நல்ல நல்ல தகவல்கள் இருக்கும். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி இந்த வருடம் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 11ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த நவராத்திரியின் போது 9 விதமான இரவுகளில் அம்பிகையின் 9 விதமான ஆற்றல்களை வடிவங்களை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதாகும். நவராத்திரியின் போது 9 நாட்களும் அம்பிகையை மனமுருகி வேண்டி வழிபட்டால் நாம் கேட்டதெல்லாம் கொடுப்பார்கள் என்பது ஐதீகம். நவராத்திரியின் 2ஆம் நாள் என்பது வாழ்வில் இருக்கும் தடைகளை போக்கிக் கொள்ள உடல் ஆரோக்கியம், உள்ளத்தில் நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை தரும் நாளாகும். இந்த நாளுக்கு என்ன சிறப்புண்டு? 2ஆம் நாளில் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டும், என்ன நைவேத்தியம் படைத்து அம்பிகையின் எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் என்று இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியின் 2ஆம் நாளன்று அம்பிகை அசுரனை வதம் செய்வதற்காக கடுமையான தவத்தை மேற்கொண்ட நாளாகும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வரை அம்பிகை உணவு ஏதும் சாப்பிடாமல் கடும் தவம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த சமயத்தில்தான் அம்பிகை தனக்குள் சிவனின் சக்தியும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும், சிவபெருமானே என்னுடைய கணவனாக வர வேண்டும் என்றும் பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற நாளாக சொல்லப்படுகிறது. நவராத்திரியின் இந்த ஆண்டு 2ஆம் நாள் அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த நாளுக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பு உண்டு. அதாவது இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அன்று நோன்பு வைத்து தாலி சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள், அதே போல் ஆடிப்பெருக்கு அன்றும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள் இந்த நாளில் வரலட்சுமி நோன்பிற்கு கடைபிடிப்பது போல் நோன்பு கடைபிடித்து தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். நவராத்திரியில் மற்றொரு வெள்ளிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி வருகிறது. ஆனால் அந்த நாளில் சரஸ்வதி பூஜை வருவதால் அது நம்மளால் முடியாததுனால அந்த நாளைக்கு மாற்ற வேண்டாம். அடுத்ததாக நவராத்திரியின் 2ஆம் நாளில் அம்பிகையின் கிரியா சக்தியை வழிபட வேண்டும். கிரியா சக்தி என்பது என்னன்னா படைப்பின் ஆற்றலாகும். முருகப்பெருமானுடன் இருக்கும் வள்ளி அம்மை இச்சா சக்தியின் வடிவமாகவும், தெய்வானை அம்மை கிரியா சக்தியாகவும், ஞான சக்தி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலாகவும் சொல்லப்படுகிறது. இச்சா சக்தி ஆசைகளை குறிப்பது. கிரியா சக்தி என்பது நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகளை உருவாக்கி அதற்கான உழைக்கும் ஆற்றல்களை தரக்கூடியது. என்னதுன்னா கிரியா சக்தி. நம்முடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகளை நீக்கும் வல்லமை பெற்றுவதற்காக கிரியா சக்தியை நாம் வழிபட வேண்டும். அடுத்ததாக துர்கா தேவியின் அவதாரம் என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது துர்கா தேவியின் அவதாரங்களில் திருமணமாகாத அவதாரம் என்றால் அது பிரம்மச்சாரணி அவதாரம்தான். புராணங்களின்படி தேவி பிரம்மச்சாரணி செவ்வாய் கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக நம்பப்படுகிறார். மேலும் ஒரு கையில் ஜெபமாலையும் மறுகையில் கமண்டலும் வைத்திருப்பதாக காட்சியளிக்கிறார். யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரித்து பிரம்மச்சாரணி தேவியை வழிபடுகிறாரோ அவர்களுக்கு அகல சௌபாக்கியமும் கிடைக்கப் பெறுவார். அது என்ன மந்திரம்னா, ஓம் தேவி பிரம்மச்சாரிணியை நமக. துர்கா தேவியின் 2வது அவதாரமாக திகழும் பிரம்மச்சாரணி தேவி அன்பு, ஞானம், விசுவாசம் மற்றும் அறிவை ஆகியவற்றிற்கு அடையாளமாக திகழ்கிறார். தேவி குறித்து பரவலாக பேசப்படும் நாட்டுப்புற கதைகளின்படி தேவி பிரம்மச்சாரணி இமயமலையில் பிறந்தவர். அவரது எண்ணங்கள் தேவர்ஷி நாரதரின் பேச்சால் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக தவத்தில் ஈடுபட தொடங்கினார். இந்த தவத்தின் நோக்கம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே. 100 ஆண்டுகளுக்கு மேலாக தேவி தவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பிரம்மச்சாரணி என்ற பெயர் உள்ள பிரம் என்ற படைப்பு தவம் என்று பொருள். இப்போ இந்த நவராத்திரி என்ன பூஜைகள், இப்படி பூஜைகள் பண்ண வேண்டும் நான் சொல்கிறேங்க. முதலில் தேவி பிரம்மச்சாரணி சிலைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுவும் பஞ்சாமிர்தம் கொண்டு தான் முதலில் அபிஷேகம் செய்ய வேண்டும். பஞ்சாமிர்தம் என்பது தேன், சர்க்கரை, பால், தயிர் மற்றும் நெய் கலந்த கலவையாகும். பின்னர் தேவிக்கு வெற்றிலை மற்றும் பாக்கு வைக்க வேண்டும். தேவி பிரம்மச்சாரணிக்கு பூஜை செய்ய உங்களுக்கு பூக்கள், அக்ஷதை மற்றும் சந்தனம் ஆகியவை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். பின்னர் கைகளில் பூக்களை ஏந்தியபடி நவகிரகங்கள், இஷ்ட தெய்வங்களை வேண்டிய பின்னர் தேவி பிரம்மச்சாரணிக்கு உரிய மந்திரத்தை உச்சரித்து வழிபடவும்.
தேவி பிரம்மச்சாரிணிக்கு செம்பருத்தி பூ மற்றும் தாமரை பூ பிடிக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த மலர்களால் ஆன மாலையை கொண்டு தேவிக்கு அலங்கரித்தால் சிறப்பாக இருக்கும். பின்னர் இறுதியாக தீபாரதனை காட்டி வழிபடுவோம். இந்த பிரம்மச்சாரிணிக்கு ஒரு சிறு கதை இருக்குங்க. அதை நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேளுங்க. முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டானது. தேவர்களின் பதவிகள் அனைத்தையும் அசுரர்கள் பெற்றுக்கொண்டு தேவர்களை துன்புறுத்தினர். இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனின் ஆலோசனைப்படி சிவன் தேவர்களின் துன்பத்தை போக்க எண்ணி மகிஷனின் அழிவுக்கு ஒரு பெண்ணால் தான் என்பதை வரமளித்த பிரம்மனிடம் கேட்டு அறிந்தனர். அவ்வரத்திற்கேற்ப ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து சிவன் தமது சக்தியை வெளிக்கொணர்ந்து ஒரு ஒளியை உருவாக்கினார். இதனை போன்றே பிரம்மன், விஷ்ணு, இந்திரன், வருணன், வாயு, குபேரன் போன்ற எண்ணற்ற தேவர்கள் தங்களது உடலிலிருந்து சக்தியினை வெளிக்கொணர்ந்து ஒரே வடிவில், ஒளி வடிவில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து பிரகாசிப்பது போல ஒரு பெண் வடிவை உருவாக்கினர். இதனை போன்றே பிரம்மன், விஷ்ணு, இந்திரன், வருணன், வாயு, குபேரன் போன்ற எண்ணற்ற தேவர்கள் தங்களது உடலிலிருந்து சக்தியினை வெளிக்கொண்டு ஒரே வடிவில், ஒளி வடிவில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து பிரகாசிப்பது போல ஒரு பெண் வடிவை உருவாக்கினர். அந்த சக்தியை தேவர்களும் கடவுளர்களும் கைகூப்பி வணங்கி நின்றனர். அப்பெண் சக்திக்கு ஒவ்வொரு கடவுளர்களும் தமது ஆயுதங்களை அளித்தனர். மகிஷாசூரமர்த்தினி மகிஷாசூரனை வதம் செய்ய உருவாக்கப்பட்ட மகிஷாசுமர்த்தினி அனைத்து கடவுளர்களின் சக்தியையும் ஆயுதங்களையும் பெற்று மகிஷாசுரமர்த்தினியாக போற்றி வணங்கப்பட்டாள். இவள் 4 திசைகளை திரும்பி பார்க்கும்போது வெள்ளம் கரை புரண்டது. பிரபஞ்சம் நடுங்கியது. வானுக்கும் பூமிக்கும் இடையே உயர்ந்த வடிவுடையவளாக விற்றிருந்தாள். பிரளயம் உருவானது போல காட்சியளித்தது. பூமி தாய் அந்த பெண் சக்தியின் பாரத்தை தாங்க முடியாமல் சலித்து கொண்டாள். மர்த்தினியின் சிம்மாசனமான சிங்கன் கர்ஜனை செய்தது. மகிஷனின் அசுர படைகளை தேவி லாவகமாக முறியடித்து அசுரர்களை கொய்து அளித்தாள். அசுரனின் மாய வேலைகளினால் உடல்நிலை மாற்றி பல்வேறு வடிவில் தேவியை எதிர்த்தான். இறுதியில் எருமை கடாவின் உருவத்தில் இருந்தபோது தேவி தமது திரிசூலத்தால் அவனது தலையினை துண்டித்தாள். மகிஷன் தேவியால் அழிக்கப்பட்டான். தேவர்கள் மற்றும் கடவுளர்கள் அதனை கண்டு ஆனந்தமடைந்து தேவியை வணங்கினர். இதுதாங்க இந்த புராண கதை. அப்படி துர்க்கையின் வடிவமான பிரம்மச்சாரிணி அவர்களுக்கு பிடித்த அன்னைக்கு நிறம் பார்த்திங்கன்னா பச்சை. பழங்கள் என்ன படைக்க வேண்டும் என்றால் வாழைப்பழம். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், அபிராமி அந்தாதி, துர்காஷ்டகம். அன்னை பராசக்தியை பக்தி மற்றும் உண்மையான அன்புடன் வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்குரிய காலம்தான் இந்த நவராத்திரி ஆகும். நவராத்திரியின் 9 நாட்களிலும் அம்பிகையை பல்வேறு ரூபங்களில் அலங்கரித்து வழிபடுவது வழக்கம். கொலு, கலசம், அகண்ட தீபம், படம் வைத்து என பல வடிவங்களில் அம்பிகையை நம் வீட்டில் அழைத்து நாம் வழிபடுவோம். அந்த மாதிரி நேற்று, அதாவது நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை உமா மகேஸ்வரியாக வழிபட்டோம். இதைத் தொடர்ந்து 2ஆம் நாளில் ராஜராஜேஸ்வரியாக அல்லது சியாமலா தேவியாகவோ அலங்கரித்து வழிபட வேண்டும். நவதுர்க்கைகளில் 2ஆம் நாளுக்குரிய தேவியாக கருதப்படுபவள் பிரம்மச்சாரிணி. இவள் ஒரு கையில் ஜபமாலையும் மறுக்கையில் கமண்டலமும் கொண்ட ரூபத்தில் காட்சி தரக்கூடியவள். அன்னை ராஜராஜேஸ்வரி தேவிகளுக்கெல்லாம் தேவியாக விளங்கக்கூடியவள். ஸ்ரீ சக்கரத்தின் மீது வீற்றிருந்து அருள் செய்யக்கூடியவள். நவராத்திரியின் 2ஆம் நாளில் ராஜராஜேஸ்வரியாக அம்பிகையை அலங்கரித்து கட்டம் வகையிலான கோலம் போட்டு வழிபட வேண்டும். மலர்களில் முல்லையும் இலைகளில் மருவும் கொண்ட அன்னையை அர்ச்சித்து வழிபட வேண்டும். நைவேத்தியமாக புளிசாதமும் சுண்டல் வகையில் வேர்க்கடலையும் சுண்டலும் படைத்து வழிபட வேண்டும். பழங்களில் மாம்பழமும் படைக்க வேண்டும். இந்நாளில் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வர வேண்டும். அதே போல் அன்னைக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து அலங்கரிக்க வேண்டும். நாமும் மஞ்சள் நிற உடை அணிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இந்த 2ஆம் நாள் வழிபாடில் என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. கல்வி, ஞானம், அறிவு, மனதில் தைரியம் கிடைக்கும். மனதில் உள்ள கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடியது நவராத்திரி 2ஆம் நாள் வழிபாடாகும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடியவள் அன்னை ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் படித்து அம்பிகை வழிபடலாம். ராஜராஜேஸ்வரி அம்மனை மனதார நினைத்து ஓம் ராஜராஜேஸ்வரியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அடுத்ததாக பிரம்மச்சாரிணி தேவிக்குரிய தியான மந்திரமான இந்த மந்திரத்தை நெய்விளக்கு ஏற்றி வைத்து 11 முறையாவது நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த நவராத்திரி 2ஆம் நாள் பூஜையில் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. அதாவது அவர்கள் வடிவம் பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி மகிஷனை வதம் செய்ய புறப்படுபவள். பூஜை எப்படி பண்ண வேண்டும்னா 3 வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக வணங்க வேண்டும். திரி பார்த்திங்கன்னா துவிதியை, பூக்கள் பார்த்திங்கன்னா முல்லை, துளசி, மஞ்சள் நிற கொன்றை, சாமந்தி, நீல சம்பங்கி பூக்களால் தான் நீங்கள் பூஜிக்க வைக்க வேண்டும். அடுத்தது நைவேத்தியமாக புளியோதரை, எள் பாயாசம், தயிர் வடை, வேர்க்கடலை, சுண்டல், எல் சாதம் இதை வைக்கலாங்க.
அடுத்தது ராகம் வந்து கல்யாணி ராகத்தில் கீர்த்தனைகள் பாடலாம். கோலம் வந்து பார்த்திங்கன்னா மாவினால் கோலம் போட வேண்டும். பலன்கள் பார்த்திங்கன்னா நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்ததாக நவராத்திரி 2ஆம் நாள் இந்த ராஜராஜேஸ்வரியை நாம் கும்பிட்டா என்ன நடக்கும்னா ஐஸ்வர்யம் பெருகும். நவராத்திரியின் 2ஆம் நாளில் துர்க்கையின் பல வடிவங்களை வழிபடலாம். பார்வதி தேவியின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்சங்கள் தான் கொற்றவை தேவி. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரம் தான் இந்த ராஜராஜேஸ்வரி. முல்லைப்பூவும் மறு என்ற இலையும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு மிகவும் விருப்பம் என்று நம்பப்படுகிறது. அதே மாதிரி மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான பொருட்களை தானம் செய்வது சகல சௌபாகியங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக பூஜை செய்யும் முறை பார்க்கலாம். பூஜை அறையிலேயே கொலு வைத்திருந்தால் கொலுவுக்கு முன்னமர்ந்து தினசரி அந்தந்த தேவியருக்கான மந்திரத்தை நாம் பாராயணம் செய்யலாம். இன்று ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை ஒலிக்க செய்து பூஜை செய்யலாம். அம்பாளின் திருவுருவ படத்துக்கு முல்லை மாலை சூட்டி அலங்கரிக்கலாம். கொலு வைக்கப்பட்ட இடத்தில் கோதுமை மாவில் கட்டம் போட்டு கோலம் போட்டு முதல் படிக்கு கீழே விளக்குகள் ஏற்றி தட்டில் வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து நெய்வேத்தியம் வைத்து கற்பூரம் காட்டி ஆராத்தி எடுக்க வேண்டும். கொலு வைத்த இடமும் பூஜை அறையும் தனித்தனியாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாகத்தான் விளக்கு ஏற்ற வேண்டும். அது நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி, தனித்தனியாகத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியமாக புளிசாதம் செய்து அம்மனுக்கு படைக்கலாம். அதை வீட்டில் பெண்களுக்கு முதல் சாப்பிட கொடுத்து அனைவரும் நீங்கள் சாப்பிடலாம். மாநிலத்திலும் இதே போல தான் சுண்டல் செய்து நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். வீட்டுக்கு வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வெற்றிலைப்பாக்கு தாம்பலத்துடன் நீங்கள் வழங்கலாம். பூஜை செய்யும் நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள், மாலை வந்து 6 மணிக்கு மேல் நீங்கள் பூஜையை தொடங்கலாம். நவராத்திரிக்கு கொலு வைக்காதவர்கள் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேங்க. கொலு வைக்காதவர்கள் அகண்ட தீபம் ஏற்றி தங்கள் பிரார்த்தனைகளை முன்வைக்கலாம். அகண்ட தீபம் என்பது வழக்கமாக நாம் ஏற்றும் அகல் தீபத்தை குறிக்கிறது. ஆனால் இது மிகவும் அகலமாக பெரிய அளவில் இருக்கும் மண் விளக்கு ஆகும். அகண்ட தீபம் என்று நீங்கள் அணையா விளக்கு நவராத்திரி தொடக்க நாளன்று அகண்ட தீபத்தில் எண்ணெய் ஊற்றி அம்பாளையும் உங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தித்து கொண்டு விளக்கேற்றி நவராத்திரி முடியும் வரை தொடரலாம். காலை மாலை இரவென்று அகண்ட தீபம் அணையாமல் 9 நாட்களும் எரிய வேண்டும். அந்த நவராத்திரி 2ஆம் நாள் அன்று சொல்ல வேண்டிய மந்திரங்களை நான் இங்கே சொல்லியிருக்கேங்க. ரொம்ப மன அமைதியுடன் நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த நவராத்திரி முழுவதும் பார்த்திங்கன்னா அன்றைக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, அன்றைக்குரிய மந்திரங்கள் என்ன சொல்லலாம், என்னென்ன பூஜைகள் செய்யலாம்ங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக டெய்லியும் நாங்கள் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோங்க. அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகள் தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி.